வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் அணிகள் பயிற்சி 3.19 13வது கணக்கு பார்க்க போகிறோம். a is equal to 3 1 - 1 2 கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்க சொன்னது வந்து a square - 5a plus 7i2 is equal to 0. a squareனா ஏவை 2 தடவை போட்டுங்க. இதில் 2 நிறை 2 நிறை இருக்குது, இதுலேயும் 2 நிறை 2 நிறை இருக்குது. இது சமமாக இருக்குது. அப்போ 2 நிறை 2 நிரல் வரையணும். போட்டாச்சு. இது வந்து என்ன இருக்குது, இது பட்டை, இது நாமம் வச்சுங்க. பட்டையில் உள்ளது எழுதுறோம். 3 1 3 1 -1 2 -1 2. நாமத்தில் உள்ளது 3 -1 3 -1. அதே மாதிரி 1 2 1 2. ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரையும் இருக்குங்க. 3 9 ஓர் 1 -1 ஓர் 3 3 ஓர் 2 2 ஓர் 3 -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஓர் 2 -2. இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஓர் 1 1 2 2 4. இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். 9ல் 1 பேசினா 8, 3 2 கூட்டினா 5, -3 -2 கூட்டினா -5, 4ல் 1 பேசினா 3. அடுத்தது பாருங்க, 5 கண்டுபிடிக்க போகிறோம். 5 இன்ட்டு ஏவை எடுத்து போட்டுக்குங்க. 5 3 15 ஓர் 5 5 ஓர் 5 -5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் I2 10. 7 இன்ட்டு I2ங்கிறது அலகு அணி, நம்மள தான் ஞாபகம் வச்சுக்கணும். 7 இன்ட்டு 1001 7ஆல் பெருக்கி எழுதுறீங்க. 7007 ஓர் 7 7 அதை வச்சு போட்டாச்சுமா. கண்டுபிடிக்க சொன்னது என்னது, a ஸ்கொயர் - 5a plus 7i2. a ஸ்கொயருக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதை போட்டுக்கணும். மைனஸ் 5aக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதை போட்டுக்கணும். ப்ளஸ் 7i2க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதை போட்டுக்கணும். இந்த மைனஸ் என்ன ஆகும்போது ப்ளஸ்ஸாக மாறப்போகுது. இதில் உள்ள குறி எல்லாத்தையும் மாற்றிடுங்க. -15 ஆயிடுச்சு, -5 ஆயிடுச்சு, -5 ப்ளஸ் ஆயிடுச்சு, +10 வந்து -10 மாறிடுச்சு. இது அப்படியே எழுதியாச்சு. இப்போ 8 -15 + 7 எழுதியிருக்கோமா. அடுத்தது பாருங்க, 5 -5 0 எழுதியிருக்கோமா. அடுத்தது -5 +5 +0 எழுதியிருக்கோமா. அடுத்தது 3 -10 +7 எழுதியிருக்கோமா. இப்போ 8யும் 7யும் கூட்டினா 15, +15லேருந்து -15 போணுச்சுன்னா 0, 5ல் 5 போணுச்சுன்னா 0, -5லேருந்து +5 போயிடுச்சுன்னா 0, 7யும் 3யும் கூட்டினா 10, 10ல் 10 போனால் 0. ஆன்சர் 0 தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. 0 நிரூபிச்சாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.